இந்த ஊட்டி என் பிள்ளைன்னு என் ஃபிகர் தாண்ட வேர்ல்டு பியூட்டி குவீனு கொக்கா கொல்லா குலுக்கி வச்சா பொங்கும் என் ஃபிகர் அவ நடந்து வந்தா தங்கம். ஆத்தி எம்புட்டு அழகா இருக்கும். ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோம், லைக் எல்லாம் பிச்சிக்கும். பார்க்க அப்படியே நயன்தாரா மாதிரியே இருக்கும். ஒரு கண்ணெல்லாம் நம்ம மேலதான். இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்தா மாதிரில இருக்கும். பின்னாடி பக்கம் பார்த்தா யார மாதிரி இருப்போம்னு தெரியலையே. ஒருவேளை அனுஷ்கா மாதிரி இருப்போமா? கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் இருப்போம். முதல்ல நமக்கு சுத்தி போட்டுக்கணும். ஒரு கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும். இந்த ஊட்டிய பிள்ளைன்னு என் ஃபிகர் தாண்ட வேர்ல்டு பியூட்டி குவீனு. ஏடி என்னடி பாட்டு இது? வந்துட்டானா இவன்? வாங்கங்க. ஏடி என்னடி இது? பாட்டெல்லாம் புதுசா ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க இப்ப இதாங்க ட்ரெண்ட். முன்னாடி ட்ரெண்டு ட்ரெண்டுன்னுகிட்டு பாட்டே ஒரு சைஸா இருக்கு. இவனுக்கு எங்க ட்ரெண்ட் எல்லாம் தெரிய போகுது. இன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கொஞ்சம் அடக்க வடக்கமா இருடி. சரி சாப்பாடு எடுத்து வைடி, சாப்பிடுவோம். சாப்பாடா? ஆமாண்டி, மத்திய நேரம் ஆயிடுச்சுல, சோறு சாப்பிட வேணாமா? முன்னாடி இப்படி வாய பழக்கிற, சோறு பொங்கலையா? அப்படிலாம் இல்லங்க. விசேஷ வீட்டுக்கு போனியலே, அங்க சாப்பிட்டு வந்திருப்பியலோன்னு நினைச்சேன். விசேஷ வீட்டுல ஒன்னும் சாப்பிடல, சோறு எடுத்து வை. அங்க என்ன கொஞ்சம் நஞ்ச கூட்டமாவா இருக்கு? ஏதோ அன்னதானத்துல போடுற மாதிரி அம்புட்டு கூட்டம். அட பாவி மனுஷா, விசேஷ வீட்டுக்கு போய் சோறு துண்ணாம வந்துட்டு இங்க வந்து சோறு கேக்குறான். இவன்லாம் ஒரு புருஷனா வந்தவன் விசேஷ வீட்டுக்கு போய் சோறு துண்ணுட்டு பொண்டாட்டி தனியா வீட்டுல இருப்பாளே, அவளுக்கு கப்பல குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வருவான்லாம் கிடையாது. சாப்பிடாம வந்து உயிரை அள்ளி கொட்டிக்கிறான். ஏடி என்னடி திரும்பி நின்னு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இதோ இருங்க, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு சூடு பண்ணி கொண்டாரேன். பாழ போனவன் சோறு ஆக்கலன்னு சொன்னா ஓட ஓட விரட்டி அடிப்பா. போய் என் வீட்டுலனா கடை வாங்கின்னு வருவோம். இந்த பாழ போன ஆம்பளை என் உயிரை வாங்குறதுக்குனே என் கழுத்துல தாலி கட்டி கூட்டாந்து இருக்காமா. மனுஷனா பிறந்தது ஒரு விசேஷ வீட்டுல போய் சோறு துண்ணுட்டு வந்தா என்னவா? சோறு துண்ணாம வந்து என் உயிரை வாங்கி கட்டிக்கிறான். படுபாவி, இவனெல்லாம் எதால அடிக்க நிக்க வச்சுதான் தொடணும். நான்லாம் எப்படி இருக்க? ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா நானும் சாப்பிட்டுட்டு 4 நாளைக்கு தேவையான குழம்பு ஊத்தி எடுத்துன்னு வருவேன். எனக்கும் தான் வந்து வாச்சிருக்கானே, ஒன்னத்துக்கு ஆகாதவன். இப்ப எவ வீட்டுக்கு போய் குழம்பு கடவாங்க? பாக்கியத்த வீட்டுக்கா போவோம்? என்ன செல்லக்கிளி மாதிரி இருக்கு, இங்கதான் வராபல இருக்கே. நம்பூட்ட வேற ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கோம், வாசனை வேற அடிக்குதே. இவ மூக்குல மட்டும் வாசனை அடிச்சுது. ஒரு சொட்டி குழம்பு கடனா கேப்பா. முதல்ல குழம்பு போய் மறைய வைப்போம். ஆத்தாடி ஆத்தி, இவளுங்க மூக்குல எல்லாம் மட்டும் எப்படிதான் வேர்க்குமோ தெரியல. கோழிக்கறி குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு எல்லாம் வைக்கும் போது மட்டும் மூக்க பிடிச்சிட்டு வந்துடுறாளுங்கம்மா. பாக்கியத்தக்கா, பாக்கியத்தக்கா, என்ன கதவுலாம் பூட்டி இருக்கு? இந்த அக்கா எங்கன்னா போயிருக்கா? குழம்பு என்ன கடனை வாங்கலான்னு வந்தா இந்த அக்கா வர ஆளை காணுமே. என்ன செல்லக்கிளி அக்கா இந்த பக்கம் வந்திருக்கிய? அது ஒண்ணும் இல்லடி, பாக்கியத்தக்காவை பார்த்து கொஞ்சோண்டு குழம்பு கடை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்டி. ஆத்தி நல்ல வேலை நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம். இல்லைன்னா அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வந்து குழம்பு கேட்டிருப்பா. குழம்பு கடை வாங்க வந்தீங்களாக்கா? நான் கூட குழம்பு தான் கடை வாங்க வந்தேன். எங்க வீட்டுல கஞ்சி வச்சுட்டேன் பாத்துக்கவக்கா. நானும் பிள்ளைகளும் கஞ்சி குடிச்சோமா, எங்க வீட்டுக்காரவியலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரிடி. எங்க நம்ம குழம்பு கிழம்பு கேட்டுடுவோன்ட்டு எப்படி முன்னாடியே முந்திக்கிட்டா பாரு. பாக்கியத்தக்கா, பாக்கியத்தக்கா, செல்லக்கிளி வாடி. ஐயா பவள கொடி, நீ வந்துக்கிறியா? வாங்கடி. என்னங்கடி 2 பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கிய? நானே உங்களை பார்க்க தான் கிளம்பினேன். எங்களை பாக்கியா? எதுக்குக்கா? செல்லக்கிளி வீட்டுல குழம்பு ஒண்ணும் வைக்கல பாத்துக்க. நேற்று வச்ச கார குழம்பு கிடந்தா அதை சுண்ட வச்சு அவருக்கு போட்டுட்டேன். சரி அதான் யார் வீட்டுல குழம்பு கடை வாங்கி கொஞ்சமா சாப்பிடலான்னு பார்த்தேன். நீங்க என்னடானா 2 பேரும் என் வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. நல்லா விளங்குச்சு போ. இவளுங்க உண்மையா தான் குழம்பு வைக்கலையா, இல்ல நம்ம குழம்பு கேட்போனுதான் இப்படி கதை விடுறாளோலா? என்ன செல்லக்கிளி இப்படி என்னமோ யோசிக்கிற? ஒன்னும் இல்லக்கா, நானே குழம்பு கடை வாங்க தான் வந்தேன். உங்க நிலைமையே மோசமா இருக்கு போல இருக்கு. ஆமா செல்லக்கிளி. பவளக்கொடி நீ வந்திருக்கிய, என்ன விஷயம்? பாக்கியத்தக்கா நானும் குழம்பு கடை வாங்க தான் வந்தேன். நீயும் அதுக்கு தான் வந்தியா? பாக்கியம் பாக்கியம்
ஆ பாக்கியம் தயா கொஞ்ச நேரம் இரு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? அட பாக்கியம், நம்ம பக்கத்து ஊருக்கு நயன்தாரா வந்திருக்காளாண்டி. அட என்ன ஜெயாமா சொல்ற? நயன்தாராவா? ஆமா செல்லக்கிளி, நயன்தாரா தானா. ஏன் ஜெயாமா, நயன்தாராவா நம்ம ஊருக்குலாம் வராங்க? அட ஆமாண்டி, நயன்தாரா ஷூட்டிங்க்கு வந்திருக்காளாம் பக்கத்து ஊர்ல. ஐயய்ய, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. டிவி போட்டியிலேயே நயன்தாராவை பார்த்தது, நேர்ல பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்தே ஆகணும். ஆமாண்டி பாக்கியம், அதான் விஷயத்த கேள்விப்பட்ட உடனே உங்களெல்லாம் கூட்டின்னு போலான்னு ஓடி ஓடி வந்தேன். நல்ல வேலை ஜெயமா, டக்குன்னு வந்து சொன்னீங்க. வாங்க எல்லாரும் ஒரு 8 போயிட்டு நயன்தாராவை பார்த்து கையெல்லாம் கொடுத்துட்டு செல்ஃபிலாம் எடுக்கலாம். ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் ஜிலு ஜிலுங்குதுக்கா. ஐயோ நயன்தாரா, சரி சரி சீக்கிரம் வாங்கடி போவோம். நயன்தாரா அப்புறம் போயிட்டு போறாங்க. ஏக்கா, சின்ன பொண்ணையும் ஒரு 8 கூட்டுன்னு போயிடலாம்க்கா. அப்புறம் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஆமாண்டி செல்லக்கிளி, அதுவும் சரிதான். அவளை மட்டும் விட்டுட்டு போனோம் அப்புறம் அம்புட்டு தான். அவளை போய் கூட்டின்னு வாடி, நாங்க போய் ஆட்டோ பிடிச்சி நிக்கிறோம். சரிக்கா. சரி சரி வாங்கடி, சீக்கிரம் போய் ஆட்டோவை பிடிச்சி நிப்போம். சின்ன பொண்ணு வந்ததும் கிளம்பலாம். சரி சையா, வா போவோம். ஆத்தாடி ஆத்தி, நயன்தாராவா எப்படியாவது ஒரு செல்ஃபி எடுத்துடணும். செல்ஃபி எடுத்து நடு ஹாலில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கணும். அடியே பவளக்குடி, ஆட்டெல்லாம் அப்புறம் ஆடிக்கலாம். நயன்தாரா மேடம் போயிட்டு போகுது, வா சீக்கிரம். இதோ ஓடிறேங்க்கா. பாழ போனவனுங்க, எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த டெய்லியும் குளிக்கிறதோடி நிக்குதா. இந்த துணியெல்லாம் வேற துவைச்சு போடணும், அப்புறம் அதை காய வைக்கணும், அப்புறம் அதை மடிச்சு வேற வைக்கணும். இதுல மடிச்சு வச்ச துணி களையாம வேற இருக்கணும். என்ன கொடுமடா. ஓய் ஆ ஓய் ஆ யாரா அது? ஓய் சின்ன பொண்ணு. செல்லகிளி அக்கா மாதிரி இருக்கு. ஓய் சின்ன பொண்ணு. எக்கா, என்னக்கா நீ துணி பின்னாடி வந்து நின்னுகிட்டு ஓய் ஓய்னா எப்படி தெரியும்? அட போடி, ஆளுதான் பணமர மாட்ட வளர்ந்துருக்க, ஒரு கண்ணு மண்ணு தெரியுதா? எக்கா, என்னக்கா பட்டுன்னு இப்படி சொல்லிவிட்டிய? ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணாடி எல்லாம் வாங்கி மாட்டியிருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த துணி அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே ஏறி குதிச்சு வா. ஏங்கா, எங்க மாமியார் கிட்ட அடிபட்டு சாவனமா நானு? நல்லா இருக்கிறது பொறுக்கலையே. சீக்கிரம் சின்ன பொண்ண பாடையில ஏத்த முடிவு பண்ணிட்டிய போல இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, நயன்தாரா வந்திருக்கலாம். ஊரே அங்கதான் கிளம்புது. என்னக்கா சொல்றீங்க? நயன்தாராவா? அட ஆமாண்டி, எல்லாரும் கிளம்பிட்டாளுவ. பாக்கி தக்கா ஆட்டோ வச்சு எல்லாரும் இட்டுன்னு போறாங்க, சீக்கிரம் வா. என்னக்கா சொல்றீங்க? நயன்தாராவை பார்க்க போறோமா? அட கிறுக்கி, ஆமாண்டி, பாக்கி தக்கா பவளக்கொடி ஜெயா அம்மா எல்லாரும் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. உனக்கு தான் வெயிட்டிங், சீக்கிரம் வா. ஐயோ, எங்க மாமியார் வேற மழை வர மாதிரி இருக்குன்னு இந்த காந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்க சொல்லுச்சுக்கா. அடியே கேடு கட்டவளே, நயன்தாரா முக்கியமா இந்த நாத்தம் முடிச்ச துணிய முக்கியமா? ஐயோ, நமக்கு எப்பவுமே நயன்தாரா தான்க்கா. அப்புறம் அதை கீழே போட்டுட்டு எதிர் குதிச்சு வாடி. ஆத்தி, எந்த பெரிய காலு. கண்ணு வைக்காதீய. சீக்கிரம் வாடி. அட சீக்கிரம் வாங்கடி, இம்புட்டு நேரமா வரீங்க? அட இவளை கூட்டின்னு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஜெயாமா. சரி சரி சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறுங்க, நயன்தாரா அக்கா போயிட போகுது. எல்லாரும் நல்ல இடம் புடிச்சிட்டிய போல இருக்கு. லேட்டா வரவங்க தொங்கிட்டு தான் வரணும். என்ன கூட்டம்லாம் எங்க போகுது? இவ வேற வந்துட்டாளா? பாத்திமா, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம பக்கத்து ஊருக்கு நயன்தாரா ஷூட்டிங்க்கு வந்திருக்காளாம். என்னக்கா சொல்றீங்க? நயன்தாராவா? ஆமாண்டி, அதுதான் பாக்குறதுக்கு போறோம், வரியா? ஐயோ நானும் வரேன்க்கா. சரி சீக்கிரம் வாடி. ஏன் ஜெயாம்மா, நம்மளுக்கு இடம் இல்ல, இதுல அவளை வேற கூப்பிடுற? அடியே, நம்ம தெருவுக்காரி தானடி, போனா போது, நம்ம கூட வரட்டும். ஐயா, இடமே இல்ல போல இருக்குது. அட பாத்திமா, அப்படி இப்படின்னு தொத்திக்கிட்டு வா. நயன்தாராவை பார்க்கணுமா வேணாமா? அட ஜெயாம்மா, நமக்கு நயன்தாரா தான் முக்கியம். அப்ப பட்டு சட்டுன்னு ஏறுங்கடி, நேரம் ஆகுது. என்னே, வண்டி எடுங்கனே. யாத்தி, போற போக்கு பார்த்தா லாரியில ஏத்த வேண்டியதெல்லாம் நம்ம ஆட்டோவில் ஏத்திட்டு வாழுங்க போல இருக்கே. என்னே சீக்கிரம் போங்கனே. ஊர்ல இருக்க லோடெல்லாம் என் ஆட்டோவில் ஏத்திட்டு சீக்கிரம் வேற போறாங்க. என்னே, கொஞ்சம் பார்த்து பட்டு சட்டுன்னு போங்கனே. நயன்தாரா அக்கா வந்திருக்காவளா? நயன்தாரா அக்காவா? ஆமாண்ணே, இந்த சினிமாவில எல்லாம் வருவாவல்ல, அவங்கதான் பக்கத்து ஊருக்கு ஷூட்டிங்க்கு வந்திருக்காவலாம். என்னது, நயன்தாரா அக்கா ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்களா? எனக்கு தெரியவே தெரியாதே. சீக்கிரம் இவங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம போய் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஏத்திக்கிட்டு வரணும். நயன்தாரா அக்கா கூட ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும். சின்ன பொண்ணு, என்னக்கா? நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டியே? அப்ப என்னமோ வில்லங்கம்மா தான் கேட்க போற, கேட்டு தொலை. ஏன் சின்ன பொண்ணு, இந்த பேண்ட் எத்தனை வாரத்துக்கு முன்னாடி துவைச்சது? ஒரே கப்பு அடிக்குது, தாங்க முடியல சின்ன பொண்ணு. அப்படியே எட்டி ஒண்ணு விட்டனா தெரியும். சின்ன பொண்ணு, வாயை மூடிட்டு பேசாம வாங்க. அட ஏன் சின்ன பொண்ணு? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கதான் இங்கதான், இந்த கொள்ளையில தான் நயன்தாரா ஷூட்டிங் எடுக்காவலாம். எல்லாம் இறங்குங்கடி. பழைய சோறு பச்சை மிளகா, ஆஹா
ஆஹா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் ஆஹா ஆஹா. தள்ளுங்கடி தள்ளுங்கடி. எங்கடி நயன்தாரா மேடம்? நயன்தாரா மேடத்தை ஆளை காணோம். என்னங்கடி இது? ஷூட்டிங் நடக்கிற அறிகுறியே தெரியல. ஏக்கோ லட்சுமி அக்கா தாக்கா சொல்லுச்சு இங்க நயன்தாரா பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு. அடியே சின்ன பொண்ணு, இம்புட்டு உயரம் வளர்ந்துருக்கல்ல, கொஞ்சம் எட்டி பாரு நயன்தாரா அக்கா எங்க இருக்குன்னு. அட செல்லகிளி அக்கா, நானும் அதை தான் எட்டி எட்டி பாக்குறேன். கண்ணுக்கு என்ன தூரத்துக்கு யாரையும் காணோம். அங்க தூரத்துல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்குக்கா. தாவணி பாவாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. டான்ஸா? அப்ப அதுதான் நயன்தாரா அக்காவா இருக்கும். வாங்க வாங்க எல்லாரும் ஓடுவோம். நயன்தாரா அக்கா அங்கதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களா. பழைய சோறு பச்சை மிளகா ஆஹா ஆஹா. என்னங்கடி நயன்தாராவை காணோம்? வேற ஏதோ ஒரு பொண்ணு நின்னு ஆடிக்கிட்டு இருக்குடி. ஏண்டி பவளக்கொடி, நீ தானடி நயன்தாரா வந்திருக்கு ஷூட்டிங் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? அக்கா லட்சுமி அக்கா அப்படிதாக்கா சொல்லுச்சு எங்க கொல்ல கிட்ட நயன்தாரா பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்கிறாவன்னு. அடியே பவளக்கொடி, நல்லா கேட்டியாடி? நயன்தாரான்னு சொல்லிவிட்டு வேற ஏதோ ஒரு பாப்பா வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அக்கா ஒருவேளை வேற எங்கேயாச்சும் ஷூட்டிங் நடக்குமோ? பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் ஆஹா ஆஹா. செல்லகிளி அக்கா, உங்களை நம்பி தானே வந்தேன். நயன்தாரான்னு சொல்லி இப்படி ஏமாத்தி புட்டியா? அடியே சின்ன பொண்ணு, நானும் நயன்தாரான் தாண்டி வந்தேன். பழைய சோறு பச்சை மிளகா ஆஹா ஆஹா. அட எவடி அவ? அடியே உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? அடியே இங்க நயன்தாரா வந்திருக்குன்னு சொன்னாவ, வந்து பார்த்தா நீ ஏதோ ஆடிக்கிட்டு இருக்க. நயன்தாராவா? என்ன பார்த்தா உங்களுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கா? அடியே அந்த ஆசைலாம் வேற இருக்காடி உனக்கு? அடியே குந்தாணி, நீ என்ன வேணா பண்ணுடி, இந்த மட்டும் சிரிக்காத. இந்த பாட்டை கூட பாடு, கேட்க சகிக்கும். சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறா சிரிப்பு. அடியே பவளக்கொடி, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி ஆட்டோவுக்கு செலவு வச்சது தாண்டி மிச்சம். என் அக்கா லட்சுமி அக்கா தாக்கா சொல்லுச்சு. அட என்ன எல்லாரும் கூட்டமா நம்ம கொல்ல பக்கம் வந்திருக்கீங்க? பா ஜெயாமா, பாக்கி அக்கா, செல்லக்கிளி, பவளக்கொடி, பாத்திமா, சின்ன பொண்ணு எல்லாம் வாங்க. என்ன அதிசயமா கும்பலா வந்திருக்கீங்க? லட்சுமி அக்கா. என்னாடி பவளக்கொடி? ஏக்கோ உங்களை பேச்ச கேட்டு இம்புட்டு பேரையும் கூட்டுன்னு வந்து நல்லா ஏச்சி வாங்கினதுதான் மிச்சம். இன்னாடி ஏன் பேச்ச கேட்டு ஏச்சி வாங்கினியா? ஏண்டி லட்சுமி, எங்கேயா நயன்தாரா பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொன்னியா? அதை கேட்டு நயன்தாராவை பார்த்து செல்ஃபி எடுத்துட்டு போலான்னு வந்தா, இங்க ஏதோ ஒருத்தி நின்னுகிட்டு பழைய சோறு பச்சை மிளகா ஆனிக்கிட்டு இருக்கா. அட பாக்கியம், நயன்தாரா பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். இந்த புள்ளதான் நயன்தாரா பாட்டை போட்டு விட்டுட்டு இந்த கேமராவெல்லாம் வச்சு விட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை தான் பவளக்கொடி கிட்ட சொன்னேன். அடியே பவளக்கொடி, அக்கா என் மேலாம் தப்பு கிடையாது. லட்சுமி அக்கா தான் நயன்தாரா பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்காமன்னு சொல்லுச்சு. நான்லாம் ஒன்றும் பண்ணல. என்னமோ போங்கடி, ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி உயிரை வாங்கி கொட்டிக்கிட்டிய. ஆட்டோவுக்கு காசு கொடுத்து பணம் போனதுதான் மிச்சம். செத்து தள்ளுங்கடி, இந்த புள்ளைய எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஏ புள்ள, உன்னை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, அப்புறம் ரிட்டர்ன் போடு. அடியே கமலா பஜ்ஜி, நீ அடி ஆளே அடையாளம் தெரியல. இன்ஸ்டாகிராம்ல உன் போஸ்ட் எல்லாத்துக்கும் நான் லைக் போடுவேன்டி. ஏ ராசாத்தி, அடியே பாருங்கடி கமலா பஜ்ஜிடி. இன்ஸ்டாகிராம்ல டெய்லி ஒரு துணி போட்டுக்கிட்டு டங்கு டக்கடி நாடுவல்ல அவடி. அட கமலா பஜ்ஜியா? இன்ஸ்டாகிராம்ல பார்க்க வேற மாதிரி இருந்தா இங்க பார்க்க வேற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இன்ஸ்டாகிராமோட ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதான் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும். அடியே ராசாத்தி, நீ என்ன வேணா பண்ணு, இந்த மட்டும் சிரிக்காதடி அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்கிறதுக்காக என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் ஆட்டோ வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு என்ன தேடி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அட எழவெடுத்தவளுங்களா, உங்களை நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். கமலா பஜ்ஜி. இன்னைக்கு வீட்டுக்கு போனா என் புருஷன் என்ன பஜ்ஜி போட்டுருவான். 5 நிமிஷத்துல சோறு எடுத்து வைக்கிறேன்ட்டு வந்தேன். குழம்பு கடை வாங்கிட்டு போலான்னு வந்தா நயன்தாரான்னு ஈத்தாந்துட்டு எவ்வளோ கமலா பஜ்ஜியா இதுல. சிரிப்பு வேற. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேன்ஸுக்கு ஒரு லைக் போடுங்கண்ணே. அட பாழ போனவளுங்களா, இப்படி பண்ணி புட்டியிலையே. மழை வேற வந்து போச்சு, காய வச்சு துணியை வேற எடுக்கல. என் மாமியா கறி அம்மியிலே வச்சு நசுக்க போறா என்னைய. அடடா மழடா அடா மழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா. ஏ ராசாத்தி,
நயன்தாரா இப்போ தமன்னாவா மாறிடுச்சு. விளங்காம போறவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. துவச்ச துணியெல்லாம் கீழே போட்டு போயிருக்கா பாரு. எல்லாம் நனைஞ்சு போச்சு. வரட்டும், அவ அம்மியில வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்குறேன்.